தான் இருக்குது, தாண்டி கூட முடியல. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த இது ஃபுல்லாக என்ன செடியெல்லாம் தெரில. இது பாருங்கள், இந்த செடி தான் ஃபுல்லாமே. എന്തൊക്കെയുണ്ട് കഴിക്കാൻ? കഴിക്കാൻ പൈനാപ്പിൾ ഉണ്ട്, മാങ്ങ. അത് കുടംമൂര്. കുടത്തിൽ മോര്. അത് മാങ്ങ, പൈനാപ്പിൾ. ഇത് കുടംമൂര് എത്രയാണ്? ഒരു കുടത്തിൽ എടുക്കുന്നതിന് 50. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மேப் அண்ட் மீ சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோட போக போக காட்டுறோம். அண்டு இப்போ தான் வந்துட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போகணும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நார்மலாக தான் இருக்குது. அண்டு நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே போக போக வந்துட்டு ஸ்பாட்டோட இது எல்லாமே உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அப்படியே வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான கோவில் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றியும் கோவில், நடுவில் தான் சுற்றியும் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி இதாக இருக்குது, நடுவில் தான் வந்துட்டு கோவில். அந்த காலத்தோட கோவில் நினைக்கிறேன். ஸோ ஒரு கேரளாவோட பியூர் வைப்பும் கூட சொல்லலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மரம், அது பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம இதுகிட்ட கேட்போம் இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ഇവിടെ ഐലാൻഡ് എവിടെയാണ് ഏട്ടാ? അതാ ഐലാൻഡ്. മനസ്സിലായില്ല. ബോട്ടിൽ പോവാ? ഓക്കെ. അതെ, ഒരാൾക്കാ? ഓ ശരി ശരി. ആ അതെയാ? ഓ ഓ ഓ ഓ ഓ അതെയാ? അത് എത്ര നേരം ഉണ്ടാകട്ടെ ബോട്ടിൽ എത്ര നേരം പോവാന്ന് ചോദിക്കാം? 1 മണിക്കൂർ അത്രയും പോവാ. ഓക്കെ ഓക്കെ. ഇത് അടുത്തിന്റെ പേരെന്താണ് ഏട്ടാ? പ്രാക്കുളം. കൊല്ലം, കണ്ണൂർ ഡിസ്ട്രിക്ട്. കൊല്ലം ഡിസ്ട്രിക്ട്. ഓക്കെ ഓക്കെ. പ്രാക്കുളം. ഇതൊന്നും തന്നെ കാണാനുള്ളൂ അല്ലേ ഇവിടെ? ശരി, അപ്പൊ കണ്ടിട്ട് വരാം. ശരി, കാണാം. அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே வந்துட்டு போட் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு போவாங்களாமா. அங்கே வந்துட்டு அவங்க அந்த என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டு சேல் பண்ணுவாங்களாமா, தண்ணிக்குள்ளே நின்று சேல் பண்ணுவாங்களாமா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வர்றது தான் பிளானு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக அமௌண்ட்டை கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஜிபே ஒர்க் ஆகாதான் நம்மளுக்கே டவுட் இருக்கும். ஸோ வந்துட்டு அமௌண்ட்டு கேரி பண்ணால் நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும்ல, சரி எதாக இருந்தாலும் அமௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே போட்லாம் நிற்கிது, இவங்ககிட்ட கேட்போம் என்ன. ചേച്ചി, ബോട്ടിന് അവിടെ ടിക്കറ്റ് എടുക്കേണ്ടത്? അതെയാ? ശരി, ഓക്കെ, താങ്ക് യു. അതെയാ? എത്രയാ? என்னன்னா அந்த இப்போ நான் இந்த டெம்பிள் காட்டுறேன், ஃபர்ஸ்ட் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸ்ரீ நாராயண குரு அந்த ஒரு காட்டுற பார்த்தீங்களா? அது வந்துட்டு ஸ்ரீ நாராயண குரு. அண்ட் இந்த டெம்பிளோட நம்ம பார்க் பண்ணோம்ல, அதுவும் வந்துட்டு டெம்பிளோட தானமா. ஸோ அதுக்கும் வந்துட்டு அதனால வந்துட்டு அதுவும் 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்களாமா. இது எப்படின்னு எனக்கு தெரில. அண்ட் பிளேஸ் வந்துட்டு ரொம்ப காமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம சாட்டர்டேனால வந்துட்டு காமாக இருக்கா இல்லை என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போட்டுக்கு 6 பேர் வந்தால் தான் வந்துட்டு போட் எடுப்பாங்களாமா, இல்லைன்னா போட் எடுக்க மாட்டாங்களாமா. அதர்ஸ் நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம போட்டோட ஃபுல் ரேட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுதான் வந்துட்டு குளம், குளிக்கிற குளம். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த கேம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் பே பண்ண மாட்டிருக்குது.
அங்கேருந்து ஒரு போட் வருது பார்த்தீங்களா. ரியல் பியூட்டி ஆஃப் கேரளா இதுதான் கைஸ். എത്ര ഏട്ടാ? പെർ ഡേ 150. എത്ര കിലോമീറ്റർ പോകും ഏട്ടാ? അരമണിക്കൂർ. തിരിച്ചു കൊണ്ടുവന്ന് ഇവിടെ തന്നെ വിടുവോ? അവിടെ ഇവിടെ ഒരു സ്പാട്ടിൽ കൊണ്ട് അവിടെ കൂട്ടിട്ട് പോകില്ല, അത് അവിടെ ഇറക്കി വിട്ട് സ്റ്റേ ചെയ്യല്ലേ? ശരി, ഓക്കെ. അതെയോ? തിരക്കുണ്ടോ സാർ? ഇല്ല, ഇപ്പൊ തിരക്കുണ്ട്. ഓ ഓ. വെങ്കടേഷ്. നാലര വരയ്ക്കും ഉള്ളൂ അല്ലേ? 9080. താങ്ക് യു സാർ. ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு இங்கே பாருங்க, இன்னொன்று கட்டுறேன். crocodile எட்டி பார்க்குது. ഇവിടെ ബോട്ടിന് ചേട്ടാ, ബോട്ടിന് ഇവിടെ ഇരിക്കണ ഫ്രണ്ടിലിരിക്കാൻ പറ്റില്ലോ? இந்த டைமில் நீ எனக்கு கேப்டன்னு கூப்பிடணும். ஸோ கேப்டனோட சீட் வந்துட்டு எப்பவுமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் கைஸ். கேப்டன் ரெடி ஆகிட்டாரு. கேப்டனுக்கு லைஃப் ஜாக்கெட் தேவையில்லை கைஸ். இங்கே பாருங்க, சுற்றியும் வாட்ரு, சுற்றியும் வாட்ரு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஊட்டி அந்த லேக்கில் போனதுக்கப்புறம் அடுத்ததான் வந்துட்டு இங்கே தான் வந்திருக்கிறோம். ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஏன்னா வந்துட்டு இது ஒரு ரிவரில் போகிறோம். நம்ம அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன பாண்டில் தான் ஐ மீன் போட்டிங் பண்ணோம். பட் ஆனால் இது ரொம்ப பெரிய ஸ்கேல் அண்ட் நான் சொல்கிறது நல்லாயிருக்கு பிளேஸ். ஸோ ஜாக்கெட்லாம் போட்டேன். ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். എന്താ പേര്? ഓ, അടിപൊളി യാത്രകളുണ്ട്. താല്പര്യമുള്ളവർക്ക് വരാം. കുഴപ്പമില്ലായിരുന്നല്ലോ. സൂപ്പറായിരുന്നു.